Hi students, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கானது 12ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்விற்கான மிக முக்கியமான குருவினாக்கள் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் படித்தாவே போதும். இதில் இருந்து தான் உங்களுக்கு 100% ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் சரி பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி இதில் தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் உள்ள குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் படிங்க. ஸோ வேறு கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை. நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். எந்த ஹாஃப் இயர்லி எந்த டிஸ்ட்ரிக்டோட ஹாஃப் இயர்லி கொஷின் இல்லை எந்த வருஷத்தோட பப்ளிக் கொஷின்லாம் எடுத்து பாருங்கள். இதில் உள்ள கொஷின் கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் கொஷின் பேப்பர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செய்யுள் உள்ள குருவினா பாருங்கள். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயா என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது எது? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வசன கவிதை வேறுபாடு தருக. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். அடுத்து தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தொடருக்கான பதிவுரை எழுதுறது. அடுத்து கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஒருமுக எழினி பெருமுக எழினி இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார்? வெரி இம்பார்ட்டன்ட். வறுமையும் சிறுமையும் தருவது எது? ரொம்ப முக்கியம். யாழின் வகைகள் பார்த்துக்கோங்க. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூர்வனை யாவை பார்த்துக்கோங்க. இந்த 11 குருவினா மட்டும் பாருங்கள், செய்யுள்ள போதும். உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் தம்மனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். முறைவாய்ப்பு என்றால் என்ன பார்த்துக்கோங்க. எழுத்தாணையின் வகைகள் எத்தனை அவை பார்த்துக்கோங்க. பருவத்தை பயிற்சியை நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. இந்த 7 கொஸ்டின் மட்டும் உரைநடையில் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து சிறுவினாவை பொறுத்தளவில் செய்யுள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கொலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார்? மிக முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து சடைவை தந்தையாக ஏற்று ராமநாச்சியார் கடமை எழுதுக பார்த்துக்கோங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் வழி நின்று விளக்குக. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? அடுத்து நாட்டிய அறிஞர் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்து இங்கிருந்து வருகிறது வண்ணவத்து பூச்சி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமுமே கெடுமே ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈசன் மகன் நின்றார் ஓர் ஏழை என ஒரு மீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இந்த 11 பார்க்கல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோஸ்லாம் போட்டு அதை பார்த்து அது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே ஈஸியாக ஷேர் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே வாட்ஸ்அப் குரூப்புங்கிறத விட அது வாட்ஸ்அப் சேனல், ஸோ அதனால் ரொம்ப சேஃபானது தான். ஸோ டோன்ட் வரி, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் லிங்க் வேணும் கேட்பீங்க நிறைய பேர். டோன்ட் வரி, நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சிறுவினா உரைநடையை பொறுத்தளவில் சங்க காலங்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பம் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆசிரியரானார் மாணாக்கரை எவ்வாறு அன்பினால் நெறிப்படுத்துவீர்கள்? அடுத்து வேளாண் மேலாண்மை குறித்து நீங்கள் பரிந்துரை பற்றி எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிரிப்புதலுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. இந்த 6 சிறுவினாவுமே உரைநடையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நெடுவினா அடுத்து உரைநடையை பொறுத்தளவில் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பாரமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. ரொம்ப முக்கியமான நெடுவினா. இந்த 4 நெடுவினா தான் உரைநடையில் ரொம்ப முக்கியம். அடுத்து செய்யுளை பொறுத்தளவில் கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனைகளையும் சொல்லில் வடிவிக்க. எச்சை கிருட்டினராக கிறித்துவ கம்பரே என்னும் பாடப்பகுதி வழி நிறுவுக.
சென்னையில் உள்ள மயிலாப்பூர் சுந்தரகோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த நாளை பார்த்துக்கோங்க. செய்யுளில் உரைநடை துணைப்பாடத்தை பொறுத்தளவில், அதாவது விரிவான கதை, பாரதியின் கடிதம், உரிமை தாகம், நடிகர் திலகம், இது மூணையும் நல்லா பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். இந்த சங்ககால வரலாற்று அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு இது சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் லாஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷினை மட்டும் பாருங்கள் போதும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி, ரெண்டுக்குமே இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒன்ஸ் இப்போ படிக்கிறப்பவே தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு லைட்டாக பார்த்தாவே போதும், ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால் வந்து சொல்ல வரது என்னென்னா, ரெண்டுக்குமே இதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். படிக்கிறத தெளிவாக படிங்க, மறக்காத அளவுக்கு படிங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.